நமசிவாய. உங்களிலே பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட்டாபிராம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 2023 காலகட்டத்திலே தேவியுடைய ஒரு உத்தரவாகி அங்க பட்டாபிராம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் உருவாவதற்கு ஒரு காரணமாக நான் அமைந்திருந்தேன். அதே போல ஒரு வருஷ காலங்கள் அங்கே வந்து பூஜைகள் ஹோமங்கள் போய் செய்து கொடுத்து கொண்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக்காக பஞ்சமிக்கு மட்டும், அதே மாதிரி அமாவாசை டைம்ல ஒரு சில டைம் அது மாதிரியான விஷயமாக செய்து கொண்டிருந்தேன். ஒரு 1 இயர் பீரியட் வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் வருஷாபிஷேகம் வரைக்கும். ஸோ இந்த வாராகி அப்படின்ற ஒரு விஷயத்தை வரைக்கும் பொதுவாக நம்மளுடைய கன்சல்டேஷன் அந்த மாதிரியான விஷயத்துக்கு வரும்பொழுது பலருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் அப்பப்போ போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வாராகி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பவள் வாராகி என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவருடைய ஒரு பூர்வாங்க கதைகள், மற்ற விஷயங்கள், அவளோட உருவான விதம் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அவளும் சரி, குருகுல்லா தேவியும் சரி, இவர்களை பற்றி கண்டிப்பான முறையில் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நான் வேறொரு சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பிரச்சனைகளை உடனே தீர்க்கக்கூடியவள் அப்படின்ற மாதிரியான வாராகியை வந்து நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதே போல வந்து வியாழக்கிழமை அவளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பலருக்குமே தெரியாது. பஞ்சமி தினம் மட்டும் கிடையாது, வியாழக்கிழமை, அஷ்டமி, நவமி தினங்கள், அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டேவா இருக்கும் வாராகி தாயை பொறுத்த வரைக்குமே வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து அப்படி தேடும்பொழுது பார்த்தோம்னா ஒரு சின்ன கோயில் சைதாப்பேட்டையில், அந்த சின்னமலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல, கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அதில் கேள்விப்பட்ட விஷயம் என்ன, அதுக்கப்புறம் வந்து அது இந்த மாதிரி போய் பார்த்தவங்க, அது மாதிரி அதில் பலனடைந்தவர்கள் பற்றியெல்லாம் நம்ம வந்து விவரம் சேகரிக்கும் போது பலருமே அது வந்து பார்த்தோம்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து ஏன் இங்கே வழக்கு வாராகின்னு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா. அதெல்லாம் பக்கத்தில் கோர்ட் இருக்கிறதுனால நாங்கள் சாதாரணமாக எங்களுக்கு எந்த வம்பு வழக்கும் கிடையாது, ஆனால் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னார்கள். அதே போல வந்து பார்த்தோம்னா யாருக்கு வம்பு வழக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் கிடையாது. தண்டனாதா என்று சொல்லக்கூடிய வாராகியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் தீமை நடக்கிறதோ அந்த தீமைகளை அடுத்து ஒழிப்பவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகத்தான் நம்ம வந்து வாராகி தேவியை சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னென்ன கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், அவமானப்படுத்துபவர்கள், நமக்கு தர்மமும் நியாயமும் கிடைக்காமல் இருப்பதற்கு இந்த மாதிரி செய்பவர்கள், இது எல்லாரையுமே வந்து பார்த்தோம்னா அவர்களுக்குரிய ஒரு தண்டனையை கொடுத்து நம்மை அதிலிருந்து காப்பவள் தான் இந்த வாராகி அப்படின்ற மாதிரியான விஷயம். வாராகி ராமாயணம் என்றே வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் காப்பையர் அவர்கள் வந்து அதை பற்றி சொன்ன ஒரு வீடியோவுமே நம்மளுடைய சேனல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாராகி வந்து ராமனே அவர் வந்து பயந்து நின்றார், வாராகியை பார்த்து ஆஞ்சநேயர் பயந்து நின்றார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ராமர் வாராகியை வந்து உபாசித்து அவருமே வந்து அவளுக்கு செல்ல குழந்தையாகி விட்டார் அப்படின்றதும் வந்து வேறு விஷயம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சைதாப்பேட்டை வாராகி கோயிலை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம்னா சாதாரணமாக நமக்கு கோர்ட்டில் தான் கேஸ் இருந்தால் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு சாதாரண மனசில் வந்து எந்தெந்த விஷயமாக நம்மளை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வஞ்சிக்கிறார்களா, வீட்டுக்கு வெளியே இருப்பவர்கள் வஞ்சிக்கிறார்களா, அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து யாராவது நம்மை வந்து அவமானப்படுத்துகிறார்களா, துரோகம் செய்கிறார்களா, கஷ்டத்தை கொடுக்கிறார்களா, துன்பப்படுத்துகிறார்களா, வாக்கால் அவர்கள் வந்து நம்மளை காயப்படுத்துகிறார்களா, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதே போல் நமக்கு எல்லா விஷயம், நமக்கு நம்ம பெண்டு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா வாராகியை கும்பிடலாம். இந்த வாராகிக்கு வந்து ரொம்ப ரொம்ப வீரிய சக்தி அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க இல்லைங்களேன், எந்த ஒரு கோவிலிலே ஜன நடமாட்டம் அதிகமாக வந்து அந்த தேவியை வந்து வாராகி தாய், வாராகியா இருக்கட்டும், பிள்ளையாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்களுடைய நாமாக்களை சொல்லி 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 நார்மலா அர்ச்சனை பண்ணி சக்தி ஏறும்னு சொல்லுவோம்ல, பூஜைகள் பண்ணி அர்ச்சனைகள் பண்ணி, அதே அளவுக்கு பலன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த ஜனசக்தியினால் கண்டிப்பான முறையில் வரும். நிறைய கோயில்களில் வந்து இந்த மாதிரி ஜன நடமாட்டம் வர்றதில்லை, அதுக்குண்டான பரிகாரம் பிரச்சனை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்ட ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறார்கள், சொல்லி அவர்களுக்கு சரியா இருக்கிறது. ஸோ அது மாதிரியாக இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஈர்க்கக்கூடியவளாக இருக்கிறார். அதனால வந்து எல்லா விதத்திலையுமே வந்து வாராகிக்கே வந்து வசிய வாராகி என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாராகிக்கே வந்து பார்த்தோம்னா அவளுடைய மூல மந்திரத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வசியம், சீக்கிரம், குருகுரு சுவாகா அப்படித்தானே வரும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி ரொம்ப எல்லா விதத்திலையும் பலன் தரக்கூடியவள். கண்டிப்பாக அந்த கோயிலில் ஒவ்வொரு அனுபவங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அப்போதான் உங்களுக்கு அது வந்து கேட்கும் போதே கூஸ் பம்ப்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயில் எங்கே இருக்குங்கிற விவரங்களையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அந்த கோயிலுடைய அந்த அம்பாளையும் நீங்கள் இப்பொழுதே பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த அம்பாள் வந்து என்னென்ன பலன் கொடுத்திருக்கிறாள் என்பதையும் நீங்கள் இப்போ வரக்கூடிய ஒரு விஷயத்தில் பார்க்கலாம். நமசிவாய. வாராகி அம்மா கோயிலை பற்றி ஆரம்பத்தில் எனக்கு சரியாக தெரியாது. நம்ம கிட்ட ஒரு தீராத விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தீரும்ன்ற ஒரு விஷயம் எனக்கு நாள் பட இந்த அம்மாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுது. அதில் என்னோட கஷ்டம் என்னன்னா, நாங்கள் ஹவுசிங் போர்டில் இருக்கோம். நாங்கள் இருக்கிற ஹவுசிங் போர்டுக்கு எங்கள் மாமனாருக்கு 3 பிள்ளைங்க.
அதில் மூத்தவரை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் 45 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அவர் இறந்து. நாங்கள் இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதிக்கெல்லாம் வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்கவுங்க வீடு அவங்கவுங்களுக்கு சொந்தமாகவும் சொன்னாங்க. எங்ககிட்ட இருந்த வீடு எங்கள் மாமனார் பேரில் தான் இருந்தது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி போய் கேட்டால், வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக முடியும், இல்லைன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது, சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு எங்களுக்கு 45 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ஒரு டார்ச்சர் மாதிரி ஆரம்பிச்சுது. எங்கே போய் நிற்கிறது, யாரை போய் பார்க்கறது. 45 வருஷம் கடந்து போச்சு. எல்லாம் ப்ரூஃபும் இருக்குது. அங்கே இருக்கிற மனுஷாளுங்களாம் பாதி பேர் அங்கேயே தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. நாங்களும் தாசில்தார் ஆஃபீஸ்லாம் போய் நிறைய தடவை மனு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி எங்கள் வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் முக்கியம்னு சொல்கிறாங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடு சொந்தமாக்க முடியும், இல்லைன்னா அந்த வீடை பற்றி யோசிச்சு தான் ஆகணும் அப்படின்ற பதில் மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த வாரிசுதாரர் சர்டிஃபிகேட்டுக்காக நானும் எல்லாம் ப்ரூஃபை எடுத்துக்கின்னு தாசில்தார் ஆஃபீஸ் போயிருக்கேன். ஆனால் அவங்க இவர் தான் உங்கள் பையன்தான் வாரிசுதாரன்றதுக்கு இவ்வளோ காலம் கடந்து வந்து கேட்கும்போது அது கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒரு நேரத்தில் இந்த அம்மா கிட்ட போனால் எல்லா பிரச்சனையும் தீருன்ற ஒரு விஷயம் என் காதில் விழுந்தது. அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தேடினேன். எங்கள் வீட்டு நான் தேனாம்பேட்டில் இருக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த அம்மா இருக்கிறாங்க சைதாப்பேட்டில். அது எனக்கு இவ்வளோ காலம் தெரியாத போச்சுன்னு அந்த நிமிஷம் நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா இந்த அம்மா இருக்கிற இடத்த தேடி வந்து என் மனக்கவலையெல்லாம் சொல்லி ஓன்னு அழுதேன். மறுபடியும் இவகிட்ட சொல்லிட்டு, நீ ஏன் எனக்கு முன்னே நின்று முடிச்சு கொடு, ஆனால் என்கிட்ட அவங்க கேட்குற தொகை என்கிட்ட கிடையாது, நீ எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் ப்ரூஃபும் இருக்குது, இருந்தாலும் ஏன் எங்களுக்கு அந்த வீடு கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு என்னதான் வழி, எங்கே போனாலும் திரும்பி வரேன், ஆனால் உங்ககிட்ட வந்தால் நான் திரும்பி போக மாட்டேன், நீ நிச்சயம் எனக்கு கை கொடுப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்ட்டு அந்த அம்மாண்ட சொல்லி அழுதேன். எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் பேப்பர் நெட்டில் வந்துடுச்சு, நீங்கள் போய் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த பேப்பர் வந்துடுச்சுன்றத நான் ஆதியில் நம்பவே இல்லை. ஆனால் ஒரு பக்கம் இது எப்படி அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தது. அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், ஏங்க நெட்டில் விட்டுட்டாங்களாம் போய் பாருன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னதும் போய் பார்த்தாங்க. வந்துடுச்சு, நம்ம பேர் போட்டு நம்ம வீட்டு நம்பர் போட்டு வந்துடுச்சுடி, எங்கள் அப்பாவுக்கு நான் மூத்த புள்ள வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் கிடச்சிடுச்சுடி அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை காமிச்சதுமே அதை எடுத்துகிட்டு வந்து நீட்டாக அந்த அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். அம்மா நான் என்னன்னு சொல்லுவேன், எங்கள் அம்மா தான், நீ என்னை கையை விடல, உன்னை என் வாழ்நாள் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த அம்மா வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னால் வர முடியாத சூழ்நிலையிலையும் அந்த அம்மா பேரை சொல்லி வீட்டில் கற்பூரம் கொளுத்திட்டு தான் இருக்கிறேன். இது உண்மை, இது பொய் இல்லை. இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கேன். 2 வருஷமாச்சு வந்ததுலேருந்து தான் இந்த அம்மாவை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பல பிரச்சனைகளில் இருந்தது. அதெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணணும்னு வேண்டிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு 2 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத் ஆகி ஒரு நிலைக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் இது என்னென்னா, நம்ம வேண்டிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக மனசார வேண்டிக்கிறதுனா அது உண்மையாகவே அது நடக்கிற ஒரு விஷயங்கள் அவங்க எடுத்துகிட்டு போகிறது நமக்கே தெரியுது கண்மூடாக. ஸோ எப்பவுமே இன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு இந்த நெய்வேத்தியம் கொடுப்போம், இந்த பானகம் கொடுப்போம். அது எல்லாருமே வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் மற்றபடி அப்படின்ட்டு வேண்டிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக நடந்துட்டு வருது. நல்லா ரிசல்ட் தெரியுது எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு 1.5 வருஷமாக ஒரு கேஸ் இழுத்துட்டே இருந்தது. இப்போ அது ப்ராசஸில் போய் கிட்ட நல்லபடியாக வந்தது. அவங்களும் வேண்டிட்டேன். ஐயரும் சொன்னார் ஒரு 3 மாதம் நல்லா ஸ்மூத்தாக முடியும்னாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு, முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். அந்தளவுக்கு சக்தி இது ஆக்சுவலாக. இதில் என்னென்னா, இந்த அம்மா வேண்டிக்கிறது எப்படின்னா, நம்ம ஜென்ரலாக ஒரு லக்னம் இருக்குது இல்லைங்களா, அந்த லக்னம் 3, 6, 8, 12 மறைஞ்சதுன்னா அந்த மாதிரி இருக்கவங்க இந்த தெய்வத்தை வேண்டிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் ஆகுறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த வாராகி அம்மாவை பற்றி. ஆனால் கேஸ் தீர்த்து கொடுக்குறதுக்காண்டி வந்திருக்கோம்.
நல்ல முறையில் வந்து எங்களுக்கு சக்ஸஸாகவே போயிட்டு இருக்குது. அதுபோக நண்பர் தான் கூட்டிகிட்டு வந்தார். அவர் நண்பர் சந்திரன் தான் கூப்பிட்டு வந்தார். அவருக்கும் 2 கேஸ்லாம் இருந்து சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்தார். அதுபோக வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. அம்மா நல்லா வழி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 திருப்பு வந்துட்டேன். நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியாது. அம்மாவை பார்க்க கோயம்புத்தூர்லேருந்தே வரேன் நான். இன்றைக்கி வேண்டிக்கிட்டே வந்து நண்பர் ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருக்கார். அவரை வந்து நல்லபடியாக தேவையாக்கணும்னு சொல்லி அம்மாவை வேண்டி வந்திருக்கேன். இன்னும் இப்போ இன்றைக்கி வரும்போதோடு நாங்கள் பாதி வேலையை விட்டுட்டு வந்தோம். அவங்களும் பார்க்க வர்றாங்க. இப்போ நாங்கள் வேலையை விட்டுட்டு வந்தோம், அவங்களும் சேர்ந்து எங்களை இங்கேயே பார்க்க வர்றாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க பாராயணம். சக்தி வாய்ந்த அம்மன் நல்லா எங்களுக்கு நாங்கள் பொறுத்த கோயில் மூலயமா ஐயர் சொல்லி தான் நாங்கள் வந்தோம். வந்ததுலேருந்து எங்களுக்கு பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப இதாக இருந்தார். இப்போ ஓரளவு பரவாயில்ல. பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. நல்லா சக்தி வாய்ந்த அம்மன். நாங்கள் பஞ்சமிக்கு வந்துடுவோம். இப்போ 1 வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம். நல்ல முன்னேற்றம் இருக்குது எங்களுக்கு. நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். அம்மா கிட்ட வேண்டிக்கின்னு வந்தப்பா கல்யாணம் முடியும்னு சொல்லிட்டு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. 1 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிச்சு. தம்பதியாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அம்மா கிட்ட புடவை சாத்திட்டு மாலெல்லாம் வாங்கி போட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்தேன் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா கிட்ட வேண்டிக்கின்னு கல்யாணம் முடிஞ்சது வராகி அம்மா கிட்ட.